வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு தோஷம் நீக்கும் திருத்தலம். எல்லாருக்கும் ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு தொந்தரவு, ஒரு போராட்டம் இருக்குன்னா அது நமக்கான தோஷத்தால தான் வரும். அந்த தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, கோபமும் சாபமும் இணைந்தது = தோஷம் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போ கோபம் ப்ளஸ் சாபம் = தோஷம். ஒருத்தர் கோபப்பட்டிருக்கலாம், இன்னொருத்தர் சாபம் விட்டுருக்கலாம். கோபம் வந்தால் தானே சாபம் விடுவாங்க. அப்போ கோபமும் சாபமும் ஈக்குவலாக இணைஞ்சு = தோஷமாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு தோஷத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தோஷமாக கருதப்படுறது பிதிர் தோஷம். சார், எங்கே போனாலும் என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாலும் பிதிர் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிதிர்காரகன்னா யார் ஜாதகத்தில் அப்படின்னா, அவங்களுக்கு சூரியன் தான் பிதிர்காரகன். சூரியனை மையமாக வச்சு தான் இந்த பூமி சுற்றுது, மற்ற கோள்களும் இயங்குது. அவர் தான் நடுநாயகமாக இருந்து, தலைவராக இருந்து, பெரிய அளவில் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை இயக்கிட்டு வர்றார். சூரியன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதனால தான் சூரியன் இருந்தால் தான் அரசியலில் தலைமை பதவி, தலைமை பொறுப்பு, சூரியன் வலுவாக இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சூரியன் பலம் இழந்து போயிட்டால் யாருமே அரசியலில், பொது சேவையில் ஜொலிக்க முடியாது. அரசாங்க அதிகாரிகள், அரசாங்கத்தில் பெரிய உயர் பதவிகள், புண்ணியம் பெற்றவர்கள், வெற்றியாளர்கள் எல்லாத்துக்கும் சூரியன் ஒரு காரணம். அப்படி சூரியனுக்கு ஒரு தோஷம் ஏற்படுது. அந்த சூரியனுக்கு தோஷம் ஏற்பட்டு அவர் தன் தோஷத்தையும் சாபத்தையும் நீக்கி கொண்ட ஒரு இடம்தான் நான் சொல்லக்கூடிய ஒரு கோயில். அதாவது தட்ச யாகம் அப்படின்னு ஒரு யாகம் சிவபெருமானோட அனுமதி இல்லாமல் சூரிய பகவான் நடத்துகிறதா அப்படிங்கிறது ஒரு புராண வரலாறு. அந்த யாகம் இப்படி அனுமதி இல்லாமல் நடைபெற்றதால் அவர் அகோர வீரபத்திரரால் தண்டிக்கப்படுறார். அகோர வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்டு இதுக்கு விமோச்சனம் இல்லையான்னு அவர் கேட்கும்போது, நீ 16 சிவாலயங்களுக்கு சென்று நீ வழிபட்டு தீர்த்தம் நீராடி நீ பிரார்த்தனை செய்தால் உனக்கு இந்த சாபம் நீங்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு வாக்கு கிடைக்குது. அப்படி அந்த சூரியன் தன்னுடைய அந்த தோஷத்தால் அது கடும் பிதிர் தோஷமாகவும் மாறி கடும் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டு அவருடைய அந்த ஆற்றல், இந்த வலிமையெல்லாம் அவருக்கு போயிருக்கு. அவரால் இயங்க முடியல அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது. ஒரு போராட்டமாக ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த சூரியனுக்கே பெரிய ஒரு சாப நிவர்த்தி, தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு அந்த சாபமும் தோஷமும் நிவர்த்தி செய்த ஒரு அருமையான ஸ்தலம்தான் பருதி நியமம் அப்படிங்கிற ஒரு ஆலயம். பருதியப்பர் ஆலயம்னு சொல்லுவோம். தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரத்தநாடுங்கிற வட்டத்தில், ஒரத்தநாடு வட்டம், ஒரத்தநாடு தாலுக்காவில் மேல உளூர் அப்படிங்கிற ஊரில் இந்த பருதியப்பர் ஆலயம் இருக்கு. மங்களநாயகி சமேத பாஸ்கரேஸ்வர சுவாமி ஆலயம். சாமி மங்களநாயகி சமேத பாஸ்கரேஸ்வர சுவாமி பருதி நியமம் பருதியப்பர் ஆலயம். இது பித்ருஷாபத்துக்கான ஒரு நல்ல ஸ்தலம். இது நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்கும். அதை தெரிஞ்சுக்குங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். நான் நிறைய பேருக்கு பருதி நியமம் போங்க, பருதியப்பர் ஆலயம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போயிருக்காங்க. நிறைய இடம் பிதிர்சாபம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இருந்தால் கூட இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பு. காரணம், சிவபெருமான் கருவறைக்குள்ளே இருப்பார். சூரிய பகவான் சிவனுக்கு நேராக நின்ற கோலத்தில் அவர் தரிசித்து தன் சாபத்தை நீக்கி கொள்வார். அப்போது சூரியன் தான் பிதிர்காரகன் அப்படின்னு அர்த்தம். சூரியனோட யாருக்காவது சனி சேர்ந்திருந்தாலோ, ராகு சேர்ந்தாலோ, கேது சேர்ந்தாலோ, மாந்தி சேர்ந்தாலோ, அல்லது சூரியன் சனி ராகு மாந்தி, அல்லது சூரியன் சனி கேது மாந்தி, இப்படி தோஷ கிரகங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் எந்த செல்வ வளத்தையும் எந்த உயர்வையும் பெற முடியாது. மனப்போராட்டத்தில், மன இறுக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் அப்படின்னா, பிதிர்சாபத்தை நீக்கி கொண்டு நல் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளராக வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த பருதி நியமம் பருதியப்பர் ஆலயத்தை நம்ம சொல்லலாம். இந்த பருதியப்பர் ஆலயம் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். நீங்கள் இதை கேட்டுட்டு தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டுறாதீங்க. காரணம் என்னென்னா, ஏன்னா அந்த மாதிரி நான் கோயில் ஏதாவது சொல்லிட்டேன்னா தூங்க விட மாட்டேங்கிறாங்க.
100 ஃபோன் வருது. இதில் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, இதில் க்ளீனாக சொல்லிட்டேன். இந்த கோயில் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரத்தநாடு வட்டம் மேல உளூர் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் நெட்லேயோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர்லாம் வரலாம். வந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க. இது ஒரு அமாவாசை, ஒரு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் இந்த ஆலயத்துக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைச்சி, பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைச்சி, அந்த சாபமும் கோபமும் நிவர்த்தியாகி, தோஷமும் நிவர்த்தியாகி நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். யாராவது ஆவணி மாதம் பிறந்திருந்தாலோ, சித்திரை மாதம் பிறந்திருந்தாலோ, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, அல்லது உங்கள் லக்னம் போய் கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில் இருந்தாலோ, அல்லது உங்கள் லக்னாதிபதி சூரியனோடு சேர்ந்திருந்தாலோ நீங்கள் இந்த ஆலயம் சென்று வரலாம். அப்படி உங்களுக்கு அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட ஃபோனில் கேட்டு நீங்கள் போய், நம்பர்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கேட்டுக்கணும். நீங்கள் ஃபோனில் கேட்டு எனக்கு ஏதாவது இந்த மாதிரி தோஷம் இருக்குது, ஏதாவது நிவர்த்தி பண்ணுறதுக்கு முறை இருக்கான்னு கேட்டு பண்ணிக்கங்க. அங்கே புஷ்கரணி தீர்த்தங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. 3 தீர்த்தம் இருக்குது. இந்த ஸ்தலம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3 நாளும் புகழ்பெற்றது. 3 நாளும் புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு பலம் ஜாஸ்தி, சக்தி அதிகம். அப்படி போய் நீங்கள் பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்யும்போது உங்களுடைய இந்த பிதிர்கர்மா, முன்ஜென்ம கர்ம வினைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நோக்கி, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி 100% நீங்கள் செல்ல முடியும். நம்பிக்கையோட, பயபக்தியோட யார் போகிறீங்களோ வெற்றி கிடைக்கும். அல்லது ஒரு பிரதோஷ காலத்திலே நீங்கள் அங்கே சென்று இந்த பருதியப்பர் ஆலயத்திலே நீங்கள் வழிபடும் போது வெற்றி அடைய முடியும். யாரெல்லாம் பாஸ்கர்னு பேர் வச்சுருக்கீங்களோ அவங்கள சூரியனோட ஆதிக்கம், பிரகாசன் யாரெல்லாம் பேர் வச்சுருக்கீங்களோ அவங்கள சூரியனோட ஆதிக்கம். அப்போ சூரியனோட ஆதிக்கத்தில் நீங்கள் இந்த பேர் இருந்தால் கூட நீங்கள் இங்கே போகலான்னு சொல்ல வரேன். யாராவது சிவனுடைய பேர் இருந்தாலும் நீங்கள் இங்கே போகலாம். அருணாச்சலம்னு கூட சிலர் பேர் வச்சுருப்பாங்க. சரிங்களா? யாராவது சிவ ஆதிக்கத்தில் பெயர் வைத்தவர்கள் கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு மனம் சாந்தி கிடைக்கும். தயவுசெய்து இந்த கோயிலை நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக இந்த கோயிலை பற்றின சந்தேகத்தை என்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரமின்மை ஒரு காரணம். அதற்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதனால தான் இந்த பதிவிலேயே நான் இதை ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிறேன். இதை சொல்லியிருக்கேன்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி போய்க்குங்க. மறுபடியும் இந்த கோயில் எங்கே சார் இருக்குது, நான் எங்கே போகணும்னு சொன்னீங்கன்னா, எங்ககிட்ட இருந்து பதில் வரல அப்படின்னா நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். அதனால தான் இந்த பதிவிலேயே நான் அந்த கோயிலை பற்றின முழு விவரத்தை துல்லியமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் அங்கே உங்கள் வயசுக்கு ஏற்ற தீபம் ஏற்றி நல்ல மானசீகமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த தீபம் நெய் தீபமாக ஏற்றலாம், அல்லது நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். அது குறையில்லை. பஞ்சுத்திரியில் தான் நீங்கள் எங்கே போனாலும் தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு சில அபிஷேக அர்ச்சனை கூட பண்ணுறதுனா பண்ணிவிட்டு, யாருக்காவது அன்னதானம் செய்ய முடிஞ்சாலும் செஞ்சுட்டு, அந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 4-3 மணி நேரம் அமர்ந்து அந்த பருதி நியமத்தில், பருதியப்பர் ஆலயத்தில் வழிபட்டு, அம்பாளையும் வழிபட்டு நீங்கள் வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் அந்த பிதிர்கர்ம வினைகளால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி கட்டாயம் செல்லும். நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்க, நல்ல மனசாந்தி கிடைக்க நானும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, மகாபிரியவரும் வாராகியும் உங்களுக்கு அருளாசி புரியட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.